श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। ஸ்ரீ உவே கந்தாடை ஸ்ரீமத் கோபாலாரிய மகாதேசிகன் அனுகிரகித்து அருளி செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி என்ற ஸ்தோத்திர கிரந்தத்தில் நேற்றைய தினம் பெருமாள் மாமாயன் மாதவன் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் திருமலையப்பன் வெள்ளை வஸ்திரம் உடுத்தியவாறு ஊர்துவ புன்றங்கள் தரித்து கொண்டு ஸ்திரிமன் ஸ்ரீசுன்னை இட்டுண்டு ஒரு பிராமண வடிவத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கம்பீரமான நாதத்தை எழுப்பும் அசுரர்களை விரட்டி அடிக்கும் கர்வத்தை ஒடுக்கும் தனது கண்டாமணி திருமணியை எடுத்துக்கொண்டு தனது திருக்கோயிலிருந்து வெளியே வந்தார். அது வரைக்கும் நேற்று அனுபவித்தோம். 61வது ஸ்லோகத்தில் 62 உச்சைராஹ்யவதனகோ கத்வானந்தார்ய மந்திராளிந்தம் அனகோ அப்படிங்கிறார். கத்வானந்தார்ய மந்திராளிந்தம் அத்ராக்ஷேத் விப்ரேந்திரம் குருருத்புத்தः கவாடமுத்காட்ய உச்சைராஹ்யவத அனகோ கத்வானந்தார்ய மந்திராளிந்தம் அத்ராக்ஷீத் விப்ரேந்திரம் குருருத்புத்தः கவாடமுத்காட்ய. சுத்த சத்துவ வடிவமான எம்பெருமான் பிராமணன் உருவில் வந்து பளிச்சின்னு ஊர்துவ புன்றங்கள் இட்டுக்கொண்டு கையில் கண்டையுடன் அனந்தாரியன் திருமாளிகை முன்னாடி வந்து அந்த மண்டபத்திற்கு சென்று சற்று உறக்க அனந்தாரியரே என்று அழைத்தார். ஆச்சாரிய புருஷனான அனந்தாரியர், என்னடா இது இவ்வளவு ராத்திரி நம்மாத்து கதவை யார் தட்டுறா, அதுவும் திருமலையில் அப்படின்னு சர்ப்ரைஸாக வந்து கதவை திறந்து வெளியில் நின்று கொண்டிருந்த பிராமண சிரேஷ்டதமர், அதுவும் அந்த ராத்திரியில் பளிச்சுன்னு திருமணிட்டுண்டு அப்படியே விலட்சணமாக இப்படி ஒருவர் தம் வீட்டு வாசலில் வந்து திருமாளிகை தன் வீட்டில் வந்து தன் பெயரை கூப்பிட்டு வந்து நிற்கிறாரே யார் என்று அவர் வந்து ஆச்சரியமாக கண்டார். பகவன் கோனு பவானிதி பிருச்சன்னதி மாத்திர விஸ்மிதோ அனம்சீத் தத் பக்தியா கிருஷ்டமனா த்விஜரூபி பிரத்யபாணீத்தம் பகவன் கோனு பவானிதி பிருச்சன்னதி மாத்திர விஸ்மிதோ அனம்சீத் தத் பக்தியா கிருஷ்டமனா த்விஜரூபி பிரத்யபாணீத்தம். ஹே பகவன், அதுவும் அவ்வளவு பாகவதோத்தமர், அப்படி இருக்கிறவ பகவான் அப்படின்னு கூப்பிடுவார்கள். அது அவர்களுக்கு தகுதி. பகவத் ராமானுஜர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஹே பிராமண சிரேஷ்டரே, நீர் யார் என்று அறியலாமோ? தேவரீர் யார் என்று வினவி தனது பிரணாமங்களை வந்தனங்களை செலுத்தினார் அனந்தாரர். உடனே சேவிச்சார். இவரின் பணிவான பக்தியாலும் கவர்ந்து இழுக்கப்பட்ட அந்த பிராமணர், அவர் வந்து அந்த பிராமணர் வடிவில் இருக்கார் எம்பெருமான். அவர் மேலும் கூறினார், சொல்கிறார், பிராமண சிரேஷ்டரே அப்படின்னு அவர் அன்எக்ஸ்பெக்டடாக வந்ததை பார்த்ததும் ஒரு சர்ப்ரைஸ். அதுவும் ஊர்துவ புன்றத்தை அந்த இரவு தரித்து கொண்டு வந்தவர். அதனால் யார் நீர், தேவரீர் யார், ஓ பகவான் அப்படின்னு அவரை சேவித்து அர்க்கியம் பாத்தியம் கொடுத்து இப்படி அவருடைய பணிவான பக்தியால் கவர்ந்தெழுக்கப்பட்ட அந்த பிராமணர் வடிவில் இருந்த பெருமாள் கூற ஆரம்பித்தார். அத்ரத்யோ விப்ரோ அகம் ஹரிதத்தாப்யாஹிருதா சகண்டேயம் ஸ்வீகுர்வேனாம் நிகிரது தவ பத்னி சோஷ்யதே ச சுதமனகம். அத்ரத்யோ விப்ரோஹம்
ஹரிதத்தாப்யாஹிருதா ச கண்டேயம் ஸ்வீகுர்வேனாம் நிகிரது தவ பத்னி சோஷ்யதே ச சுதமனகம். நான் இந்த தேசத்தில் வசிக்கும் பிராமணன். தான் பெருமாள்னு சொல்லலை, அவர் பேரையும் சொல்லலை, தான் எந்த ஊர் எந்த கோத்திரம் என்ன பேர் ஒன்றும் சொல்ல. நான் இந்த தேசத்தில் வசிக்கும் பிராமணன். ஸ்ரீ ஹரியானவர் இந்த கண்டையை என்னிடம் கொடுத்தார். இதோ இதை உம்மிடம் கொடுக்க சொன்னார். இதை பெற்றுக்கொள்ளும். இதனை உமது தேவியிடம் கொடுத்து ஸ்வீகரிக்க சொல்லவும். ஸ்வீகரிக்கிறதுனா ஸ்வாலோ பண்ணு. உமது தேவியானவள் குணவானான வினயத்துடன் ஒரு புத்திரனை ஈன்றெடுப்பாள். அவ்வளோதான். யார், ஊர், பேர், கோத்திரம் ஒன்றும் சொல்லலை. நான் இந்த தேசத்தில் வசிக்கும் பிராமணன். ஸ்ரீ ஹரி இந்த கண்டையை என்னிடம் கொடுத்து உம்மிடம் கொடுக்க சொன்னார். இதை பெற்றுக்கொள்ளும். இதை உமது தேவியிடம் கொடுத்து ஸ்வீகரிக்க சொல்லும். உமது தேவியானவள் குணவானான ஒரு புத்திரனை ஈன்றெடுப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இத்தியாதிஷ்ய பிராதாத் கண்டாம் குருரப்யகிருண்ணாத்தாம் லகுபூதாம் தாமகிளன் முதிதா தயிதாப்யமுஷ்ய சங்கிருஹ்ய இத்தியாதிஷ்ய பிரசாதாத் கண்டாம் குருரப்யகிருண்ணாத்தாம் லகுபூதாம் தாமகிளன் முதிதா தயிதாப்யமுஷ்ய சங்கிருஹ்ய. அது பகவத் ஆக்ஞை, எம்பெருமான் கட்டளையாக அதை ஏற்றுக்கொண்டு அந்த பாகவதோத்தமர் கொடுத்த அந்த கண்டையை வினயத்துடன் வாங்கி அனந்தாரியர் தமது தேவியிடம் கொடுத்தார். அந்த தேவிகளும் தோத்தாரம்பையும் அதை பக்தி ஸ்ரத்தையுடன் தமது கரங்களில் 2 கரங்களாலும் வாங்கி அதை கண்களில் ஒற்றிக்கொண்டு அந்த கண்டையானது அதை வாங்கி கொண்ட உடனே அது மிகவும் லேசானது, திரவம் போல ஆயிற்றான். உடனே தேவி அதனை ஸ்வீகரித்தாள். ஏன்னா போன ஸ்லோகத்தில் இந்த ஒரு கண்டையை கொடுத்து இதை ஸ்வாலோ பண்ணு அப்படின்னதும் நமக்கெல்லாம் ஒரு டவுட் வரும். எப்படி அந்த சின்ன தொண்டையில் இதை எப்படி ஸ்வாலோ பண்ண முடியும்? திடப்பொருளை, அந்த மெட்டலை, அந்த கண்டையை எப்படி ஸ்வாலோ பண்ண முடியும் அப்படின்னு வரும் நம்ம மந்த புத்திக்கு. அவர் மகா விஸ்வாசத்துடன் அதை கேட்கவே இல்லை. இதே எப்படி இதை போய் கொடுத்து ஸ்வாலோ பண்ணால் எப்படி? ஒரு கேள்வியும் வரல. அதை எடுத்து தேவிகளிடம் கொடுத்தார். உடனே பகவத் சங்கல்பம், பகவான் நினச்சா எனிதிங் கேன் ஹேப்பன். உடனே அது திரவப்பொருள் மாதிரி ஆயுதான், மிகவும் லேசானது, ஆல்மோஸ்ட் ஃப்ளூயிட் ஆயிடுது. உடனே தேவி அதனை ஸ்வீகரித்தாள் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அதுவும் இந்த ஸ்லோகத்தில் லகு பூதாம், அங்கே முதல் லைனில் குருரப்ய கிருண்ணாத்தம். குரு ஆக்சுவலி குருன்னா ஹெவின்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல குருன்னா ஆச்சாரியன், ப்ரிசெப்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல் லைனில் குருவும் அடுத்த லைனில் லகுவும் தெரிவிக்கிறார், ஹெவி லைட் அப்படின்னு. அது இல்லாமல் ஒரு இங்கிலீஷ் வியாக்கியானத்தில் இதை அழகாக யஜ்ஞம் சுவாமி தெரிவிக்கிறார். அந்த பெல்லி பிகேம் பெல்லி, அதாவது பெல் கண்டை, அந்த கண்டை உள்ளே போய் அது பெல்லி ஆயிடுத்து அப்படின்னு அதை இன லைட்டர் வெயின் அதை தெரிவிக்கிறார். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.